புதிய கேப்டன்களின் வருகையால் இந்த 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடர் நெக்ஸ்ட் லெவலுக்கு சென்றுள்ளது. முன்னதாக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி கேப்டனாக ரிஷப் பண்டும், பஞ்சாப் கிங்ஸ் அணி கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரும் அறிவிக்கப்பட்டனர். இதேபோல் ரசிகர்களின் மனம் கவர்ந்த ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அணியும் தங்களின் புதிய கேப்டனை அறிவித்து புண்ணியம் கட்டிக் கொண்டுள்ளது. 31 வயதாகும் ரஜத் படிதார் ஆர்சிபி அணியின் அதிகாரப்பூர்வ கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக விராட் கோலி, ரஜத் படிதார் இருவரில் ஒருவருக்கு கேப்டனாக வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. நீண்டகால அடிப்படையில் ரஜத் இந்த ரேஸில் முந்துகிறார் என்று நாம் செய்தி வெளியிட்டு இருந்தோம். தற்போது அது உண்மையாகி இருக்கிறது. இந்நிலையில் ரஜத் படிதாரை கேப்டனாக அறிவித்ததற்கும் கோலியை கேப்டன் ரேஸில் இருந்து கழட்டிவிட்டதற்கும் அடடே என்று ஆச்சரியப்படும்படியான விளக்கம் ஒன்றை ஆர்சிபி அளித்துள்ளது. அது குறித்து இங்கே பார்க்கலாம். கோலியை ஏன் கேப்டனாக்கவில்லை என்பதற்கு அந்த அணியின் டைரக்டர் மோபோ பேட் விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்து அவர், எங்களிடம் நிறைய ஆப்ஷன்கள் இருந்தன. நானும் பயிற்சியாளர் ஆண்டி ஃபிளவரும் இது குறித்து நிறைய பேசினோம். டு பிளெசிஸ் நன்றாகத்தான் கேப்டன்சி செய்தார். என்றாலும் இது இந்தியாவில் நடைபெறும் தொடர் என்பதால் இந்திய வீரர் ஒருவர் கேப்டனாக இருந்தால் நன்றாக இருக்கும் என நினைத்தோம். கேப்டன் ரேஸில் கோலியும் இருந்தார். ஆனால் அணியை வழிநடத்திட கேப்டன் என்ற பதவியோ பட்டமோ கோலிக்கு தேவையில்லை. அந்த தன்மை இயல்பாகவே அவரிடம் உள்ளது. அவர் எப்போதும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பவர். பேட்டிங் மட்டுமின்றி ஃபீல்டிங்கும் அற்புதமாக செய்யக்கூடியவர். விராட் கோலி ஒரு நல்ல தலைவர் என்று உலகத்திற்கே தெரியும். ரஜத்தும் கோலியின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வார். அதோடு இந்த கேப்டன் பதவிக்கு ரஜத் தகுதியானவர் என்பதுதான் கோலியின் எண்ணமாகவும் இருக்கிறது என்று பேட்டியளித்துள்ளார். இதேபோல ரஜத் படிதாரை கேப்டனாக அறிவித்ததற்கு 3 முக்கிய காரணங்களையும் ஆர்சிபி அடுக்கியுள்ளது. இது குறித்து பயிற்சியாளர் ஆண்டி ஃபிளவர் சையத் முஸ்டாக் அலி தொடரில் ரஜத் மிகவும் நேர்த்தியாக கேப்டன்சி செய்திருந்தார். முதலாவதாக அவரிடம் அமைதியும் எளிமையும் இருக்கிறது. இரண்டாவதாக தன்னை சுற்றியிருக்கும் நபர்கள் மீது அக்கறை கொண்டவராக திகழ்கிறார். மூன்றாவதாக கடும் மன உறுதி படைத்தவராக இருக்கிறார். ஐபிஎல் போன்ற அழுத்தம் தரக்கூடிய தொடருக்கு இந்த குணாதிசயங்கள் மிகவும் அவசியமாகும். இதன் அடிப்படையில் தான் ரஜத் கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதை பார்த்த ரசிகர்கள், நீங்க யாரை வேணும்னாலும் கேப்டனா போடுங்க, ஆனா கப்பு முக்கியம் பிகிலு என்று சமூக வலைதளங்களில் கமெண்ட் அடித்து வருகின்றனர். இந்த 2025ஆம் ஆண்டிலாவது ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை வென்று தங்களுடைய 17 ஆண்டுகால நீண்ட தவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.